என்ன வாடனால அதே சம்பளம் தானப்பா? ஆமாப்பா ஆமாப்பா. வராது. 2024 நான் சந்திச்ச கூட்டம் இல்லாத ஊர் இந்த ஊர் தான். ஏன் நோட்டீஸ் அடித்து வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டீங்களா? இல்லை நோட்டீஸ் போடுறது நீ போடு நான் போடுன்னு சண்டை ஓட்டிக்கலாம். ஏதோ நான் ஃபேஸ்புக்கில் வீடியோ போட்டதுனால மூட்டு கூட்டம். நன்றி நன்றி, ரொம்ப சந்தோஷம். ஏத்தா இது வேற ஆள்கிட்ட இடமா? புறமே வாய்தாவுக்கு வந்த மாதிரி மிரண்டு உட்காந்துருக்கீ. என்ன அருமையான சாமி ஐயனார். ஐயனாரை கூப்பிடுவோம். ஆமாம் ஐயனார் மச்சான் இல்லை, வடக்குன்னு கூப்பிடுவேன். வெண்ணமேனே இன்னைக்கு கூட்டரம்ப கூடிருச்சு நம்பூரணி பட்டியில அழுவந்த கூடிருச்சா. இந்த கூட்டமுள்ள ஊட உள்ள நானே கூட்டரம்ப கூட்டரம்ப கூடிருச்சு. என்ன ஒரு சொல்லணும்? 3 ஊர். ஒவ்வொரு வரியில ஒவ்வொரு ஊர் வருங்க. ஃபர்ஸ்ட் வரி ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அடுத்த வரி ஊரு தரங்கச்சு கோயில் பட்டி அவரி பட்டி ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு.
கைதட்டின அன்பு உறவுக்கு நன்றி. தொடர்ந்து எங்கு சென்றாலும் காரை எடுத்துக்கிட்டு வீட்டில் பொண்டாட்டி வெளியில் பார்ப்பீங்களோ இல்லையா, என்னை பார்த்து கொண்டு இருக்கின்ற கலபம் சூத்தியம்பட்டியை சேர்ந்த என் அன்பு உறவுகளுக்கு நன்றி. சுட்டு வட்டார்ந்து பைக்கில் பெட்ரோல் இருக்கோ இல்லையோ ஒரு ஆளை துணைக்கி பிடிச்சி அவங்களுக்கு எல்லா சேவையும் செஞ்சு நாடகத்துக்கு வர்றது லேசு கிடையாது. ஒரு ஆளை பைக்கில் லிஃப்ட்டு கேட்குறீன்னா அவனுக்கு சீரட்டு வாங்கி கொடுக்கணும், தண்ணி வாங்கி கொடுக்கணும். அவன் ஒன்றுக்கு இருந்தால் நீ இங்கிட்டு ஒரு மூலையில் ஒன்றுக்கு இருக்கணும். உண்மை தானே? குடியை பற்றி பேச சொன்னது நீ தானே. இன்னும் ஒரு கட்டிங்கை போட்டு வந்து என்கிட்ட பேசு. நிறைய போதில் வந்து நீ தண்ணியை பற்றி பேசணும்னா எந்த தண்ணியை பற்றி பேச? நன்றி. உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி. பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான பாச தமிழ் உறவுகளே, இந்த நாடகத்தை பார்ப்பதற்காக வந்திருக்கின்ற நாடக கலையை வாழ வைத்து கொண்டிருக்கின்ற என் உறவுகளே, தாய்மார்களே, அன்பர்களே, நண்பர்களே, ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் செந்தில்குமார் ஆடியோஸ் பேராயூரணி செந்தில்குமார் அன்பு உறவுகளுக்கு நன்றி. இங்கே முக்கியஸ்தராக வீட்டிருக்கின்ற என் ஐயாக்கள் அத்தனை பேருக்குமே நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம். நாடகம் அற்புதமான நாடகம், வள்ளிதர்ம நாடகம். ஆனால் தலை சிறந்த நடிகர்களை கொண்டு இந்த நாடகம் அமைஞ்சிருக்கு. எல்லாரும் பப்புன் டான்ஸ் மட்டும் பார்த்துட்டு போகக்கூடாது. ஐயா அங்கே முள்ள வெட்டி அடங்கியா. அதே மாதிரி இந்த தூளூர் பைக்கை பூரா காற்றை பிடிங்கி விடுங்கயா. மருதமணி வந்து காற்றடிச்சு விடுக்குருவேன். கனடா நாய் வெறும் உப்பு கண்டோம்னா அவனை தூக்கிட்டு போயிட போகுது. வந்துட்டார் எங்கள் அப்பு. சுக்குமல்லி காப்பி வாப்பா நீ நல்லா இருக்கணும். உனக்கு ஒரு டொங்காசு போட்டு பாடு. எத்தனை வயசுல? அஞ்சு வாரு. இந்த ஒரே டேங்க ஒரு நாள் புள்ள வைக்கிறிய தண்ணியை கலந்துருவேன். மண்டவளத்துக்கு பதிலாக சீனியை கலந்து கம்மா கரம்பியை கரைச்சி விடு. ஏமாறு இருக்க வரைக்கும் ஏமாத்துற இருப்பேன். இந்த உலகத்தில் கலப்படம் இல்லாத ஒரே பொருள் எதுனா நம்ம உயிரை காப்பாற்றின பெற்ற என்ன அப்படி சிலையாயிட்டியா நின்று நீ மறந்துட்டாப்ல. வியாபாரத்தை பாரு. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன்னு குடியாரனுக்காக பாடணும். இப்போ வேற பாட்டு பாட போறேன். வேணாம் மது பழக்கம், வேணாம் முன்னே குடிப்பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, மனைவி உள்ள புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் தெருவில் வாடுமே. வேணாம் மது பழக்கம், வேணாம் முன்னே குடிப்பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, மனைவி உள்ள தெருவில் வாடுமே. பத்து வயசு உள்ள பள்ளிக்கூடம் போற உள்ள சட்டை கிழஞ்சு ஒச்சு வாங்கி தந்தையா. சட்டை கிழஞ்சு ஒச்சு வாங்கி தந்தியா. பட்ட டாஸ்மார் கடை குடிய நீ மறந்தாயா. பட்ட டாஸ்மார் கடை குடிய நீ மறந்தாயா. அதுக்கு வேணா மது பழக்க, வேணா முன்னே குடி பழக்க, வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, மனைவி உள்ள தெருவில் வாடுமே. மனைவி எல்லாம் தெருவில் வாடுமே. ₹100 இருந்தா அரிசி வாங்கலாம். நீ 150 வச்சிருந்தா கோற்று வாங்குற. நீ 150 வச்சிருந்தா கோற்று வாங்குற. அதுக்கு வேணா மதம் பழக்க, வேணா முன்னே குடி பழக்க, வேணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, அடவாக்கப்பட்டு உன்னை நம்பி வந்த உன் மனைவி தானே. உனக்கு பிறந்த பிள்ளை உன்னை பெத்தெடுத்த இந்த தாய் தப்பேன். அட அத்தனையும் இந்த பாலா போன இந்த குடினால தெருவில் வாடுமே. நன்றி வாங்க. அப்போ
நெடுங்குடி எம்எஸ் கேட்டரிங் சார்பாக நெடுங்குடி எம்எஸ் கேட்டரிங் சார்பாக எனக்கு 101 அம்பளிப்பழத்து பெருமைப்படுத்திய ஐயா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த காலத்தில் வெத்தலை ஏன் போட்டாங்கன்னா, வெத்தலை போட போட பல்லுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்கா. வெத்தலை போடுங்க. இந்த குடியார பாட்டு நம்ம சொல்கிறோம், குடிக்கிற ஆளுகள்லாம் கெட்ட ஆள் கிடையாது, குடிக்கிற ஆளுகளும் நல்லவர்கள் தான். இப்போ இந்த கைதட்டு நாளில் எத்தனை பேர் தண்ணி அடிக்காத ஆள் கைதுக்குங்க, உணர்ச்சி வச்சு போட்டு தட்டிடுறது. ஏன்னா குடியாரனை பார்த்து திருந்தா விட்டால் குடியை நிப்பாட்ட முடியும். தவறு பண்ணாத மனுஷன் உலகத்தில் யாருமே கிடையாது. சிகரெட் அடிக்க மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன், கவுச்சி சாப்பிட மாட்டேன், கணேஜி போயில போட மாட்டேன்னு சொல்கிறாள். உங்கள் ஊருக்குள்ளே இருந்தால் பொம்பளை விஷயத்தில் கெட்ட ரோக்கராக இருப்பேன். எனி டைமு தலை கையிலுக்குள்ளே விட்டு போட மாதிரி உட்காந்து. இந்த உலகம் அப்படி இருக்குது. பாரு, என் சிங்கத்துக்கு போட்டியா சுக்கு காப்பியா என்ன காப்பி இப்போ பாலா சுக்கு காப்பியா? அதே செலவு மிச்சம் என்ன? ஆமாம், தண்ணியை கலந்து 2 வெள்ளைக்கட்டியை போட்டு சுக்கை தட்டி விட்டுரு. சுக்குக்கு பதிலாக ஆலமரம் வேற பிடுங்கி போடு, வடக்குன்னு உதையட்டு. மை செட்டு திறமையான மை செட் என் பங்காளி அருமையாக ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காரு. செந்தில்குமார் ஆடியோஸ் பேராயூரணி. அதில் உரிமையாளருக்கும் அதில் பணியிருக்கக்கூடிய அத்தனை உறவுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. ஒரு கைதட்டு கொடுக்கலாம். சூப்பர் பங்காளி, அருமை அருமை. நான் பெரும்பாலும் வெளியே வந்தால் அந்த இதை வைய அதை வைன்னு சொன்னால் அவன் காற்றுல போனை வச்சுட்டு வீட்டுக்கு போயிடுறேன். ஆனால் நீங்கள் சொல்லாமே வச்சிங்க பாருங்க, அப்போ எவ்வளோ தூரத்துக்கு அதை ரசித்து பண்ணுறீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள் பங்காளி. நன்றி பங்காளி, நன்றி பங்காளி. பொம்பளையாலாம் ஆத்தா நீங்கள் தான், நீங்கள் தான் எங்களை குடியை கிளப்புறது, நீங்கள் தான் குடியை கெடுக்கிறது, நீங்கள் தான். புருஷங்களை பூரா எல்லா பொம்பளையும் இப்போ கராத்தை வளையிட்டு கட்டில் படுற புருஷனை 8 ஸ்டெப்பு போட்டு ஏறி அடிக்கிற. ஒவ்வொருத்தையும் பஸ் நைட்டு போயிட்டு வந்து கெந்துறியாங்க காலை கந்தி. ஏன்னா எங்கள் அப்பத்தா காலத்துலலாம் போஸ்ட்மேன் வருவார் எங்கள் ஊருக்கு. எங்கள் அப்பத்தா வந்து என்னையை கூப்பிடும், ஏ ராதா ஐயாவை கூப்பிட்றான். எங்கள் ஐயாவை எப்படி கூப்பிடும், ஏ ராதா ஐயாவ் இங்கே வாங்க, போஸ்ட்மேன் வந்திருக்கா, இது என்ன லெட்டர் வாங்கி படிங்க அப்படின்னு சொல்லும். புருஷன் பேரை சொல்லாமல் வாழ்ந்த காலம் அந்த காலம். இன்றைக்கி புருஷன் பேரை 70 தடவை சொல்கிறேன். ஹலோ கண்ணன், பொண்டாட்டி சொல்லுது, கண்ணன் இந்த சிலிண்டரை தூக்கி வை. அவன் என்னடி சொன்னேன், இன்னைக்கு சோறு கிடையாது, சாரி ராங் நம்பர், கிளம்புறேன். ஏன் உலகங்கள் அப்படி போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு கம்ப்யூட்டர் காலம். முதல்ல நல்லதோ கெட்டதோ ஒரு விஷயம் சொல்லணும்னா 4 நாள் ஆகும். இன்னைக்கு 4 நிமிஷத்தில் நாடு ஊரம் பரப்பிடுறேன். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப், 40 கடுகு உளுந்து. ஏத்தா இந்த கொள்ள கழிச்சில் இடம் கிடைக்கலையா, இடம் கிடைக்கலையா? இந்த இங்கே கூட வந்து உட்காந்து தாயை விளையாடுங்க. வாங்கத்தா வாங்கத்தா, நீங்கள்லாம் வரணும் வரணும். இந்த வாரு போர்வையை எப்படி துவைச்சு கொண்டு வர்ற, இன்னும் விரித்து உட்காந்துட்டு நாளைக்கு துவைக்கிறதுக்கு 8 ஏரியல் வேணும். ஊற வச்சாலும் துவைக்காது. அன்பு இளைஞர்கள்லாம் வருங்காலத்தில் சொன்னார் டாக்டர் APJ அப்துல் கலாம் சொன்னார், நான் இறந்து விட்டாலும் என் இந்தியாவை காப்பாற்ற இளைஞர் இருக்காங்கன்னு. இருக்காங்கய்யா, இருக்காங்கய்யா, இளைஞர் இருக்காங்க. இளைஞர் கையில் தான் இந்தியா இருக்குன்றார். உண்மைதாங்கய்யா. 12 மணி ஆனால் இளைஞர் கையில் தான் கப்பு தண்ணி சைடிஷ் இருக்குது. குடிச்சு விட்டு நம்மளையும் ஓத்தகமானு பாயிறாங்க. நான் உண்மையை தானே சொல்கிறேன். என்ன ரோஷமாயிரு வருது உனக்கு? ஒரே ஒரு விஷயம், நீங்கள் எவ்வளோ தவறு பண்ணுங்க, எல்லாருமே நல்லவர் தான். ஆனால் 10 பேர் நல்லவராக இருக்கும்போது ஒரு ஆள் கெட்டவனாக உள்ள வந்தேன், 10 பேர்த்தையும் கருத்து போடுவேன். அதை மட்டும் சிந்திச்சு பழகுங்க. அதே மாதிரி லவ்வர்கிட்ட பேசும்போது வேலை வெட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு சீமக்கருவு தூர்லேயே உட்காந்துட்டு 2 மணி நேரம் சொல்கிறேன். லவ்வர்கிட்ட பேசும்போது சொல்கிறா 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 சொல்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தா காலையில் 5 மணிக்கு பேசணும், சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சு. சொல்கிறான்னா முன்ன டவர் கிடைக்காத இடத்துல ஒன்று யாரா பேச சொன்னா? லவர் போன் அடிக்கும்போது ஏய் அஜித் ஒரு முத்தம் குடுறா, புச்சுன்னு கொடுத்து டிஸ்பிளேயை போச்சுக்கிட்டேன். ஹெச்சியை உள்ள வடிச்சு டிஸ்பிளே 4500 பெத்த தாய் சொல்லுது, இந்த கடைக்கு போய் ஒரு சாமான் வாங்கிட்டு வாங்க, வேலை மசுரை பாருன்ற எம்பிட்டுத்தையும் வளர்த்து வச்சிருப்பானோ. சிந்திக்கணும், எல்லாரும் சிந்திச்சு செயல்படுங்க. ஆமாம் போதும், பெரிய மனுஷன் அவங்களோட சேரு, நாளைக்கு தூக்கி போட்டு வெதரில் மிதிச்சா அப்படி அகத்திக்கிட்டு போ. பெரிய மனுஷன் உனக்கு என்ன அங்கே வேலை? பெரியவர்கள் பெரியவர்கள் அந்த தன்மையை விட்டு கொடுக்கக்கூடாது. என்னன்னா இளைஞர் செய்யக்கூடிய ஒரு சில செயல் நடக்கும், பெரியவங்கெல்லாம் ஒதுங்கி போகணும். போகிறது இல்லையே. இளைஞர் பூரா கட்டிங்க அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அங்கே போய் சொந்த பெரியப்பேன் எனக்கு எச்சி ஊறுதுடா, ஒரு 2 ounce ஊற்றுங்கடா. போதை ஏறின உடனே பெரிய பண்ணிட்டே சீரட்டு பற்ற வைக்க சொல்லுவேன். ஏய் கோத்தா பற்ற விடா,
உஷா 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 முட்டை விடுறேன். அதனால அடுத்து ஒரு பாட்டு. தென்பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் அவர் படுத்திருப்பது அந்த பேக்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தெய்வ சுடர் அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தார் ஐயா. பெரும் பாசமிகு நம்மள்களா. அட தென்பாண்டி அட காரக்குடி அட மதகு வட்டி அட வந்துருச்சு அட சிவசங்க என் மானாமதுர அட பாத்தியனூர் அட பரம்பக்குடி அட சத்திரக்குடி ஒரு டோல்கட்டா அட 4 ரோடு ஏ உள்ள வேணா ஏ நேரா போன அட பாம்பன் பாலா அட இறங்கியாச்சு அட பார்த்தாச்சு அவர்தான் அப்துல் கலாம். ஏ தென்பாண்டி ராமேஸ்வரம் அந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். பள்ளி செல்லும் இங்க உள்ள பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவராம் கலாம் அவர்கள் அப்படி இருந்தார். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவராம். கல்வி வளம் தந்தார் ஐயா. இளைஞர்களை கனவு காண சொன்னார் ஐயா. ஏ தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். பின் மீது கனையே பின்னார் தமிழக மண் மீது புகழ்ந்து பின்னார். பின் மீது கனையே பின்னார் தமிழக மண் மீது புகழ்ந்து பின்னார். காடமங்கலம் முருகன் தானே அட மருதமணிய வர சொல்லுடா. அவை எங்க ஓய்வுபடுத்தானடா அது ஏவகன நாயகரா. ஏ தென்பாண்டி ராமேஸ்வரம் அட போனடிச்சு வர சொல்லுப்பா நம்ம தெய்வ சுடர் அப்துல் கலாம். எப்பயுமே என்னுடைய சாமியை கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டுவேன். கருப்பனை கொண்டு வந்து இந்த கருப்பேன் எல்லாரும் நம்ம சொல்கிறோம் அந்தந்த ஊர்களில் அந்தந்த மாவட்டத்தில் கருப்பே இருக்குன்னு நினைக்கிறீங்க. இந்த கருப்பே எங்கே பிறந்தது, எப்படி உருவெடுத்துச்சு, எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு, எல்லாருமே நான் சாமியை கூப்பிட போகிறேன். தயவுசெய்து உங்கள் குலசாமியை நினச்சிக்கிட்டு கேட்ட வரம் தரக்கூடிய ஐயனார் வாசலில் இருக்கீங்க எல்லாருமே. அதனால் கண்ணை மூடிக்கிட்டு சாமியை கும்பிடாதீங்க, செல்ல கை வச்சுருவாங்க. கண்ணை முழிச்சுக்கிட்டே மனசில் நினச்சிக்க. எக்கோவை பங்காளி. வடக்கே வள்ளநாடு வாலிகொண்ட நன்னாடு தெக்கையா திருநெல்வேலி சில்லாவா தச்சுனா பூமி அடாராம்பள்ளி கோட்டை அட 7000 பண்ண மேற்கே மலையாள அது மேமலையாள நாடு. அந்த மலையாள நாடு முப்போகம் விளையக்கூடிய செல்வஞ்சலி பரந்த மலையாள சீமை. அங்கே அரசாட்சி செய்து வந்த அரசனுக்கு பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லடா. அப்ப காசி விஸ்வநாதனுக்கு சிவனோடைய அருளோடு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறக்க. அப்ப மலையாளத்து அரசே நமக்கு வாரிசு எங்க தேடுறது? ஏ காசி விஸ்வநாதா, உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு. எனக்கு அப்புறம் மலையாள நாட்டை ஆட்சி செய்ய ஒரு வாரிசு இல்லடா. இந்த 60 பிள்ளையில ஒத்த பிள்ளையா மடிப்பு செய்யா கேட்கிறேன்.
எனக்கு தார வாத்து குடுடா என்று சொல்லி கேட்க அப்ப காசி விஸ்வநாதன் சொன்னானா, நான் விவரம் தெரிஞ்சு செல்லமாக 60 பிள்ளையும் வளர்த்து வாரேன். இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு நான் தார வார்த்தையானால் இந்த 59 உள்ள முகம் இஞ்சி போக முடியாய் என்று சொல்லி 60 பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு காசி விஸ்வநாதன் தாரவாக்க அங்கே மலையாளத்து மக்களுக்கு அங்கே சந்தோஷம் பொறுக்கலே அரசனுக்கு வாரிசு வந்துருச்சுடா என்று சொல்லி வீடு வீடாக இந்த 60 பிள்ளையும் ஊட்டி ஊட்டி வளர்க்குதுடா மலையாள நாட்டு மக்க. அங்கே முப்போகம் விளைஞ்ச மலையாள சீமை இந்த 60 பிள்ளையும் வளர வளர பஞ்சம் போகுது. அங்கே விலங்கெல்லாம் சாகுது, அங்கே பயிரெல்லாம் கருகுது, மக்கள் எல்லாம் பசியில வட்டினில வாடுது. அப்ப மலையாளத்து அரசே எப்போதும் வராத பஞ்சம் இந்த நாட்டை ஆட்டி வைக்குதுடா. இந்த பஞ்ச வர காரணம் என்ன? அப்ப எத்தனைய கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல மண்டு குறி வாத்தாலும் அங்கே உடுக்க உடச்செறிஞ்சிரும், அங்க பேச விடாம வாய கட்டி புறம். அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆளு இல்லையா. அப்ப கோசுகுண்டு கிராமத்துக்கு போய் ஒரு கோடாங்கிய கூட்டி வந்து ஒரு மாலு பண்ணி அங்க மண்டு குறி பாக்குங்காலாம். அப்ப கோசுகுண்டு கோடாங்கி சொன்னானா, இன்னைக்கு செல்வஞ்சரி பருந்த மலையாள சீமை இன்னைக்கு பத்தி எரியுதுடா. இந்த பஞ்ச வர காரணம் என்னன்னு மக்கள் எல்லாம் குறியேட்டு வெத்தலை வச்சிருக்க. இன்னைக்கு 60 பிள்ளையும் வளர்ந்து நின்று ஒண்ணு சேர்ந்து நிக்குதுடா. இது புள்ளா கருப்புடா, இது ஆரடி வெங்கடா. இந்த கருப்பு சங்கிலில கட்டுனாலும் கட்டுக்கு அடங்காது. இந்த கருப்பு மலையாள நாட்டுல இருந்துச்சுன்னா இந்த நாட்டை சுத்தமாக அழிச்சு போறோம். கருப்பன மலையாள நாட்டை விட்டு கிளப்ப வழி தெரியாம அங்க கதறுதுடா மலையாள நாட்டு மக்க. அப்போ ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சிட்டாண்டா என் கருப்பன மலையாளத்தான். அப்ப பெட்டி கிளம்ப மறுக்குது. அப்ப பெய்யாத மழை பெருமழை வேஞ்சு குத்தி கிளப்புதுடா கருப்பேன் பெட்டிய மலையாள நாட விட்டு. அப்ப மலட்டாட்டு தண்ணியில என் கருப்பை பெட்டி வருதுடா தள்ளாடி ஒத்தையில. அப்ப என் கருப்பனுக்கு என்னைய ஊட்டி வளர்த்த மலையாள நாடு உனக்கு இங்கே இருக்க இடம் உள்ளடா என்று சொல்லி கிளப்புதுடா நாட்டுக்கு. நான் தமிழ்நாட்டுக்கு போய் நான் எந்த திசையில போய் உக்கார எனக்கு வழி தெரியலைய என்று கருப்பேன் பெட்டி தள்ளாடி வரும்போது அட அழகு மலைக்காடு என் அருவி மலை சோங்க அந்த அழகு மலவன காட்ட 18 திருடர்களும் கொள்ளையடிக்க வருங்காலம். அப்ப மலட்டாட்டு தண்ணியில வர்ற கருப்பேன் பெட்டி திரும்புதுடா அழகர் கோயில் எல்லையை நோக்கி. அந்த 18 திருடர்களையும் 18 படிக்கட்டாக்கி உட்கார்ந்தாண்டா 18ஆம் படியா. என் 18 படிகரப்பை வணங்கி இங்க உள்ள ஐயனாரை வணங்கி இங்க வந்திருக்கு மக்களுக்கு ஒரு அசகு பசகு வந்துடாம நீ காத்தது காத்த நீ கடைசி வர காத்தரலணும் என் ஜாமி. என்ன கருத்து? நெடுங்குடி எம்எஸ் கேட்டரிங் ஐயா அவர்கள் தொடர்ந்து 100 தர்றாரு. 100 அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதையும் வாங்கிட்டு வாங்க. அங்கிட்டு என்ன கடத்திலும் பண்ணாலும் குடியே நம்பூர்னிப்பட்டி, கோயில்பட்டி, மாவடிப்பட்டி ஊராக நடத்தப்படும் நல்லம்பாள் சமுத்திரம் கிராமத்தில் எழுந்தல் அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ செண்புக சாத்தையனார் கோவில் குதிரை எடுப்பு விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த அற்புதமான மேடையை அலங்கரிக்கும் நிகழ்வாம் ஸ்ரீ வள்ளிதிருமன் நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபுச வேந்தன், நடிபுச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம், பேச்சு பாட்டு என்று வெற்றி முரசு கொட்டு வரும் திண்டுக்கலை சேர்ந்த CV செங்குட்டுவன் அவர்கள் இந்த மேடைகளை வேலன் வேடன் வரத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார்.
குயிலின்னு இனிமையான கோகிலவாணி, கொஞ்சம் மொழி பேச ரஞ்சிதம், பாட்டுக்கென்று பிறந்த ஒரு பைந்தமிழ் செல்வி எனது அன்பு சகோதரி புதுகையைச் சேர்ந்த ஏ அனிதா அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய பேச்சாற்றல் மூலம் இன்னைக்கு வலைதளத்திலே பேரும் புகழும் பெற்று வரக்கூடிய எனது அன்பு அத்தான். உண்மையிலேயே அவர் ஒவ்வொரு வரியில் பேசினாலும் கேட்பவர்கள் உடனே கைதட்டுவாங்க. அப்படி பேரும் புகழும் பெற்ற எனது அன்பு அத்தான் கலை வேந்தர், கலை அரசன் கூட சொல்லலாம். வீரமங்கல மண் கண்டெடுத்த செந்தமிழ் சொற்போர் அரசு இல்லா கவிராஜ் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ அருமணி சக்கரவர்த்தியை நான் பாடல்களை ரசிப்பேன். நான் இவர் வந்தால் அதிகமாக ரசிப்பேன். இவருடைய ரசிகர் என்று சொல்லலாம். ஒரு அருமையான குரலுக்கு சொந்தக்காரர். வாங்கப்போ 18ஆம் படி கருப்பரை பாடினதுக்கு அந்த கோயில் பூஜாரி சார்பாக 100 ரூபா. ஆமாம், கோயில் பூஜாரி தான். போங்கப்போ. இன்றைக்கி என்னடா யாரும் மூஞ்சியில் முடிச்சுன்னு தெரியல, 100 தாண்டலையாடா. வரும்போதே கழுத்திருப்பேன், ஜாவை குறுக்க போச்சு காருக்குல. சரிங்க போ, இன்னொரு 100 ரூபாய் யார்ட்டையா கரெக்ட் பண்ணிட்டு வாங்க. நன்றி நன்றி நன்றி. இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், பெட்ரோல் விலையை ஏற்றிவிட்டாங்கல்ல, நான் என்ன செய்வேன்? ஷிஃப்ட் டிசைர் மைலேஜ் கொடுக்க மாட்டேங்க ப்ரோ. டிரைவர் வேறு ட்ராக்டர் ஓட்டுனவேன், பயக்காட்டை கண்ட இறங்கி ட்ரிபிள்ஸ்லேயே போகிறேன் வர்றேன். நன்றி. சட்டாக் போ. ஓடி. ஆறுமணிய கலையரசு பின்பாட்டு இசை அமது பாசத்துக்குரிய என அருமை உள்ளம், அருமையான குரலுக்கு சொந்தக்காரர் புதுகை எஸ் செல்வராஜ் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாட. ஹலோ. காற்றடித்தாளவள் வீடாவா, கடுமழையில் அவன் குடையாவான், நடித்தால் அழுதைக்கு நீரை அங்கே துடைக்கும் கையாவான், அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றான் இவையிலே பார்ப்பவர் கல்லுக்கு எரிவே என்றான் பாரதத்தில் கல்லில், அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றான் இவையிலே கைதட்டலாம். நன்றி நன்றி. சொல்லி சொல்லி தட்டுற அளவுக்கு சர்க்கஸ் மாதிரி ஆகி போச்சடா. மிருதங்க சக்கரவர்த்தி மிருங்கத்துவான் கோடையடி குமரன் சின்ன வயதிலே கலைத்துறைகளை சாதிக்க முடியுமா? என்னால் முடியும் என்று உதித்தான் என் அன்பு தம்பி. ஆனால் இவனுடைய திறமையில் மட்டும் வர முடியாது. இவருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் பெருந்தகை ஞானமானவராக இருக்க வேண்டும் என்று யோசித்தால் இவர் வாத்தியார் யார் என்று பார்த்தால் ஆவுடையார் கோயில் பி மோகன்தாஸ். இடதுகை பழக்கத்திலே இசையை இனிமை கூட்டக்கூடிய பி மோகன்தாஸ் அவருடைய மாணவரும் 5 ஆண்டு காலம் தன்னுடைய எந்த ஊருக்கு சென்றாலும் அடுத்த வருஷம் இந்த தம்பியை கூட்டிட்டு வாங்க என்று சொல்லும் அளவுக்கு பேரும்புகழ் பெற்று வரக்கூடிய அன்பு தம்பி அறந்தாங்கி அருகில் உள்ள இரட்டையாளத்தைச் சேர்ந்த எம் காளீஸ்வரன் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள்.
எல்லாருமே கைதட்டணும். ஒவ்வொரு இளைஞர்கள் வளர்ந்து வர்றாங்கன்னா உங்களை இல்லாமல் இல்லை, கைதட்டின அத்தனை உறவுக்கு நன்றி நன்றி நன்றி. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தியை சொல்வதற்கு முன்பாக எம்கேஆர் நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்காக வம்பரம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் சூர்யா விஜயகுமார் சார்பாக ரூபாய் 1001 நன்கொடை வழங்கிய அந்த நல்ல இதயத்துக்கு நன்றி நன்றி. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி ட்ரிபிள் வாத்திய கலைஞர் என்னதே எதை பிடிக்கணும்? நீ போகிற வண்டியை பிடி முத இருப்பா. சுதியை பிடிக்கணும்னா அவர் என்ன பெட்டிக்காரா? இருனே இன்னும் 2 சுக்கு காப்பியை கொடுங்கப்பா. அண்ணே சரக்கு அடிச்சியா வேற ஏதாவது குன்ன மருந்து அடிச்சிட்டியா? அப்படியே இருக்கு. உன்னைய வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய? பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி பாசத்துக்குரிய அன்பு அத்தான் புதுகை KR ராஜா அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். அதை இது பண்ணாதிய. ஐயா விழா கமிட்டியை கொஞ்சம் உதவி செய்றீங்களா? இந்த 2 பேர்த்த கொண்டு போய் அந்த 5ஆம் நம்பர் ரூமில் படுக்க போடலாமா? 2 டூ ப்ரோ நாடகத்தை க்ளோஸ், அவ்வளோதான், கெடுத்துருவாங்கன்னு சொல்ல வரேன்.
அதுக்கடுத்தபடியாக இங்கே தாளத்தை இசைக்கக்கூடிய அன்பு அண்ணன் புதுகை கே நீலகண்டன் அவர்கள் தாளத்தை இசைப்பார்கள். நவீன சீன் அமைப்பகம் ஸ்ரீ காளீஸ்வரி சீன் கம்பெனி வீரமங்கல உரிமையாளர் JMK பிரதர்ஸ் அன்பு உள்ளத்துக்கு நன்றி. தெள்ள தெளிவாக இங்கே ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது செந்தில்குமார் ஆடியோஸ் பேராயூரணி செந்தில்குமார். ஒரு பாட்டு போடுங்க. டிஷர்ட்லையும் உட்காந்துருக்க இந்த இளைஞனை MKR வாழ்த்துறேன். வாழ்த்துக்கள். அதுக்கடுத்தபடியாக நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை சக்கரவர்த்தி, நகைச்சுவை ஜாமமான் உள்ளே கிடக்கக்கூடிய அரக்கல் செங்கலை எடுத்து வாமம் செய்து கொண்டிருக்கிறான் எனது அன்பு அண்ணன் மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமுள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் மருதமணி அவர்கள் இன்னும் சில மணித்துளியில் நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அடுத்தபடியாக இங்கே யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற உங்களை எல்லாம் எங்களுக்கு உறவா கொண்டு வந்து சேர்த்தது யார் தெரியுமா? என் தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கின்ற தம்பி முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். முருகன் ஆமா, இன்னைக்கு தம்பி ஒரு நாடகம் இருந்தேன். அதுக்கடுத்தபடியாக நாடகத்தை காண வருகவர்கன்னு இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். நம்பூரணிப்பட்டி, கோயில்பட்டி, மாவடிப்பட்டி மற்றும் நல்லம்பாள் சமுத்திரம் ஊரார்கள், கோட்டிச்சேர்வை, வெள்ளிச்சேர்வை, குதிரைவெட்டி அம்பலம், வெள்ளி மாசனப்பன் மற்றும் அம்பலம் மற்றும் இளைஞர்கள். இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் என் அருமைக்குரிய மச்சான் கலைவேந்தர் எல்லா கவிராஜ் ராஜ நடிகர் வீரமங்கலம். இந்த நாடகம் மட்டுமல்ல, மற்ற எந்த நாடகமாக இருந்தாலும் எனது அன்பு மச்சான் வீரமங்கலம் கவிராஜ் ராஜ நடிகரை நாடுங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம். உலகத்தில் நீங்கள் இங்கே வந்திருக்கவங்க எல்லாருமே என்ன வேலை வைப்பேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எல்லா வேலையுமே புனிதமான விதம். உலகத்தில் பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. உங்கள் அந்த வேலையை முத யார் கற்றுக் கொடுத்தா, யார் மூலம் நீங்கள் முன்னேறினீங்களோ அவங்கள மட்டும் கடைசி வரைக்கும் மறந்துடாதீங்க. அதுதான் பெரிய புண்ணியம். எங்கள் வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீர சோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணி ஐயாவுடைய மாணவனும், நான் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிச்சேரி கிராமத்திலே பிறந்தாலும் பசியோட அருமையும் பாசத்தினுடைய அருமையும் உலகத்திலே தன் மகனை விட்டு கொடுக்காத ஒரு ஜீவன்னா பெத்த தாய் தான். எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிக்குளம் கிராமத்தில். எத்தனை உறவுகள் இல்லை என்று சொல்லி என்னை நாடி வந்தாலும் என்னால் வாழ வைக்க முடியும். காரணம், அழியா கலை நாடக கலையும் அசைக்க முடியாத இந்த தமிழ் உறவுகள் இருக்கு வரை என்னுடைய சேவை தொடர்ந்து கொண்டிருக்கும் MKR அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MK ராதாகிருஷ்ணன் பபுனுகாமி போயிட்டு வர்றேன். ஏன்னா திறமை மிக்க நடிகர்கள் நிறையா இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கணும். உண்மை தானே? போயிட்டு வரேன், மருதமணியை கூட்டிட்டு வரேன். ஒரு மலை கோமண துணியோடு பழனி மலை போன சாமி படைத்த பிரம்மனையே உன் படைப்பில் பிழை இருக்கு என்று சொல்லி மண்டையில் மடார்னு ஒட்டி சிறையில் அடைச்ச முறிய ஜாமி தள்ளாத வயதினிலே அவ்வை கிளவியிடம் சுட்டவளா உனக்கு வேணுமா சுடாதவளா வேணுமா என்று கேட்டு விவாதம் நடத்திய சுப்பிரமணி ஜாமி பழனி மலைய விட்டு வாப்பா, பழனி மலைய விட்டு வாப்பா, பழனி மலைய விட்டு வாப்பா, இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா, பழனி மலைய விட்டு வாப்பா. விலவாசி எல்லாம் தானே ஏறி போச்சுப்பா, விலவாசி எல்லாம் தானே ஏறி போச்சுப்பா, இங்க ஏழைகள் வாழ ஒரு வழி சொல்லுப்பா, பழனி மலைய விட்டு வாப்பா, இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா, பழனி மலைய விட்டு வாப்பா. போய் நல்ல ஆளு எல்லாம் செத்து போனாங்க முந்தி, நல்ல ஆளு எல்லாம் செத்து போனாங்க,
ஆகு என்ன அரிசி மூட்டை என்னப்பா டான்ஸ் வெளியில வந்தா அரிசி மூட்டையை கொண்டு வந்து போடுறீங்க கல்யாணத்துக்கா? ஆளுக்கு ஒரு மூட்டை. ஆளுக்கு ஒரு மூட்டையா? சரி 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 போடுங்க 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 போடுங்க. அப்புறம் அண்ணே எப்படி இருக்கு? எல்லாரும் இருக்கீங்களா? அப்புறம் தம்பி கருப்பை. அப்புறம் மாமா நீங்க எப்படி இருக்கீங்க? ராஜாமா ஏ மாமா நீ உட்காருங்க சைஸே எனக்கு தெரியுதுறியே. நீ இந்த மூட்டையை தூக்கிட்டு போலாம்னு உட்கார்ந்திருக்க. அரிசி மூட்டை அப்படிதானே? அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்க? ரசிகர் நீங்களும் எப்படி எல்லாம் இருக்கீங்களா? சரி எல்லாம் நாடகம் பக்கம் வந்த மாதிரியே தெரியலையே. எல்லாம் அமைதியா உருன்னு தம்டி வரட்டி 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 வரட்டி. அப்புறம் அண்ணே ஒளிபரிக்கு நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கலாண்ணே? சரிண்ணே சும்மா கலைன்னு சரிங்க. என்ன நக்கல் பண்ற மாதிரி தெரியுது. வந்தமா மொட்டமா போன மாட்டேங்கட்டும். நமது பணியோடு தொடருமே. ஹலோ ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா இழந்த போலம் தோப்பு தாண்டா நான் ஏறி முழுப்பட்டுமா வளர்த்தடானும் பழிக்கட்டுமா பக்கம் இருக்கின்றது. இப்படித்தான் இருக்கணும். பக்கம் வந்து நாடக அமைப்பாளர் கவியன் அவர்கள் இருக்கும். ஒளிபெருக்கி சூப்பர். உடம்புக்கு சத்துப்பா தம்பி. சத்து 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 நல்லா உள்ள நல்லா ஊருட்டி திரட்டி வாய்க்கு நல்லா உள்ள வதட்டுக்குள்ள வச்சு அமுக்கு அமுக்கு. அப்பதான் சுறுசுறுப்பு உண்டாகும். சுறுசுறுப்பு மருந்து அது. ஒளிபெருக்கி சூப்பர்ண்ணே. கல்யாணம் ஆயிடுச்சானே? பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கானதா? நிஜமே வா. நிஜமே எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஓ அப்ப என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்? இல்ல எனக்கும் கல்யாணம் ஆகல அவருக்கும் கல்யாணம் ஆகல. அதனால ஒரே மேடையில ரெண்டு வந்து கல்யாணத்தை பண்ணிக்கலாம்னு முடிவோட உட்கார்ந்திருக்கிறோம். அப்ப காலையில பண்ணிடலாம். ரசிகர்கள்லாம் நீங்க இப்படி தான் இருக்க வேண்டும். விடியற வரை ரொம்ப பொறுமையோடு வரக்கூடிய ஆளுகளை நம்ம சந்திக்க வேண்டும். அண்ணே இன்னைக்கு 2 பப்புன். ஆமா ஆமா அண்ணே மருதமணி அண்ணே வந்திருக்காருல்ல. அண்ணே மருதமணி அண்ணனா எனக்கு எதிரியா இருந்தாலுதான். ஏத்தா எப்படி மனுஷன் அவரு? ஒரு ஆளு சமாளிக்க முடியாது. அதனாலதான் 2 பேரா வந்து பாப்போம் பாப்போம். இன்னைக்கு 2 பேரும் வந்திருக்காங்கல்ல. ஒன்னு அனிதாவா ஒன்னு மருதமணியா இன்னொரு யாருப்பா? ராதா. ராதாவான்னு பாப்போம். ஒன்னு 2 பேரும் இருக்கட்டும். இல்லன்னா நான் இருக்கணும். என்ன அண்ணே? ஆமா ஆமா வரக்கூடிய பப்பனை சந்திக்க வேண்டும். அதுக்கு முன்னதாக பூங்குயிலே பூங்குயிலே நான் எத்தனை நாளாக காத்திருந்தேன்.